ஆளுநரின் செயல்பாட்டுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு மீண்டும் நிறைவேற்றி அனுப்பிய 10 சட்ட முன்வரைவுகளை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது செல்லாது என உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் தீர்ப்பில் நீதிபதிகள் கூறிய கருத்துக்களையும் சுட்டிக்காட்டி பேசிய அவர், இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று கூறினார். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும், அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்குரைஞருமான வில்சன், உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் 10 சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதால் அவை சட்டமானதாக தெரிவித்துள்ளார். எனவே பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பதவியில் இருந்து ஆளுநர் விடுவிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தீர்ப்பின் பிரகாரம் கவர்னர் டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்ததால் இன்றிலிருந்து அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த பில்ஸ்ல யாரை குறிப்பிட்டிருக்காங்களோ, தமிழ்நாடு அரசு நாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் அந்த சான்சலரா இருப்பாங்க. மேலும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் தமிழகத்தின் சட்ட முன்வரைவு குடியரசுத் தலைவரிடம் நிலுவையில் இருப்பதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடலாம் என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.